குட் மார்னிங் சார். வணக்கம். ஐயா என் புருஷனாரி என்ன பண்ணிட்டீங்க? தம்பி வந்து நான் போட்டு விட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திருமண வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடியே எரிஞ்சு போன தியாகி தமிழ் முத்து. அவன் குடும்பத்துல யாரும் கடைசி வரைக்கும் கண்ணீர் சிந்தாம காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. உங்க பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவார். போங்க, புறப்படுங்க. ஐயா காலையில ராத்திரி வரைக்கும் உங்க பேரை தனியா சொல்லிட்டு உங்க பணத்தை வச்சு தாயா பூஜை பண்ணிட்டு காலையாய் வாடிப்பட்டு காலை போயிடுச்சியா. அழுகாதீங்க. இவங்க எல்லாம் அகிம்சைக்காக போராடி இருக்காங்க. சத்தியம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடி இருக்காங்க. என்னுடைய தொண்டர்கள் பட்ட அடி என்னுடைய இதயத்தில் பட்ட அடி மாதிரி. இந்தாங்க போட்டோகிராஃபர் பின்னால எதையும் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். முன்னால வந்து இடியா. மந்திரிக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு அப்பதான் மக்களுக்கு தெரியும். இப்ப கொடுங்க. டாக்டர் அம்மா, பேப்பர்ல போடுற கணக்க சொல்லாதீங்க. நிஜமா செத்தவாளுடைய கணக்க சொல்லுங்க. அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னையா டிஐஜி உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அமைதியான முறையில் எங்க தொண்டர்கள் போராடிக்கிறாங்க. எப்படியா துப்பாக்கி சூடல நடத்துனீங்க? ஆளுங்கட்சிங்கிற மரியாதையை கொஞ்சம் கூட எல்லாம் போச்சியா? பொதுமக்கள் உயிரின பொறிகள மாதிரி அவ்வளவு லேசா போச்சு உங்களுக்கு? இல்ல சார், லாரியில் வந்த தொண்டர்கள் வன்முறையில இறங்கி போலீஸ்காரங்க உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிருக்காங்க. அதனாலதான் துப்பாக்கி சூடு நடத்துறதா பவானி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பொய், அதெல்லாம் சுத்த பொய்யா. முதல்ல அந்த டிஎஸ்பி டிஸ்மிஸ் பண்ணு. 4 பேர் செத்துக்கிறாங்க. சான்ஸே இல்ல சார். டிஸ்மிஸ் பண்றதா இருந்தா கலெக்டர் தான் பண்ணணும். கலெக்டர் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த பிறகுதான் பவானி ஷூட் பண்ணிருக்காங்க. இனிமே அதிகாரிகள் நம்ம பிரயோஜனம் இல்ல. போய் வீட்டுல வேலையாவது இருந்தா பாரு. என்ன இது? ஆஞ்சநேயர் நெத்திக்கு போட்டு வைக்காம வாழை சுத்தி போட்டு வச்சிட்டு இருக்கிற? கோலம் போட போறியா? ஐயோ, அப்படி விளையாட்டுத்தனமா பேசக்கூடாது. இது நிவர்த்தி ஆஞ்சநேயர். மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாழை சுத்தி தினம் தினம் போட்டு வைக்கணும். வால் முடியும் போது நினைச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சரி, நீ என்ன வேண்டிக்கிட்டு போட்டு வைக்கிற? சாந்தி முகூர்த்தத்துல நடந்த சமாச்சாரத்தை சொன்னாலும் சொல்லலாம். ஆனா சாமி கிட்ட வேண்டது மட்டும் சொல்லவே கூடாது. அது பலிக்கவே பலிக்காது. மாமா, எங்க அப்பா இவங்க அப்பாலாம் எங்க போயிருக்காரு மாமா? மாமா, எங்க அப்பா எங்க போயிருக்காரு? இல்லாத அப்பாவை நான் எங்கன்னு காட்டுவேன். கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. சரி வாங்கடா, கோயில்ல போய் தேடி பாப்போம். மனசுக்கு பிடிச்சவன் கையாலே தாலி வாங்கணும்னு என் பேத்தி பொட்டு வச்சா. 16 குடும்பத்தை அழிச்சவனை பழி வாங்கணும்னு இந்த பாட்டி பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, குழந்தைங்க ஓட்டப்படத்துல போயிட்டு இருக்காங்க. யாராவது காப்பாத்துங்களேன். குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. நல்ல நேரத்துல ஆபீஸ்ல ஐயா காப்பாத்திட்டாரு. ஐயா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. எதுக்கு ஐயா காப்பாத்துறீங்க? 16 பேரை கொண்டு அந்த பாவி ஒண்ணு பண்ணாம ஒரு பாவம் அறியாத குழந்தைய பழி வாங்க நினைச்சது. அந்த சாமிக்கு கூட நாங்க வாழ்ந்து முடியல. எதுக்கு ஐயா
அக்கிரமக்கார பாவி அரசாங்கமா அசைக்க முடியாது, ஆண்டவனும் புடுங்க முடியாது. இப்படியே குடும்பமா செத்து ஒழிய வேண்டியதான் தம்பி. பொம்மண்ணா, இனிமேல் இந்த கிராமத்துல நான் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. உடனே நான் போகணும். அந்த மந்திரி சாகணும். அக்கறையில போலீஸ் காவல் பலமா இருக்கு. வரவங்க போறவங்களை எல்லாம் கடுமையா சோதனை பண்ணி தான் அனுப்புறாங்க. அவசரப்பட்டு ஆபத்துல மாட்டிக்கிட்டா அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்கா? நான் மாட்டிக்கிறத பத்தி கவலைப்படல. அவசரமா போயாகணும். பக்கத்து ஊர்ல இருந்து கூத்தாடுறவங்களை கூட்டிட்டு வாங்க. கூத்து முடிஞ்சு போகும்போது அதுல ஒரு ஆள் இங்க தங்க வச்சுட்டு அதுக்கு பதிலா நான் போயிடுறேன். பரிசல்காரன் நாடி முத்துவ கூத்து முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க. நில்லுங்க. யாரே நீங்க? எங்க போறீங்க? அது பக்கத்து கிராமத்திலிருந்து கூத்தாடுவதற்காக அழைத்து கொண்டு போகிறேன். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். என்னை தவிர 4 பேர்கள். இதே 4 பேர்கள் தான் நாளைக்கும் திரும்பி வருவார்கள். சுத்தமான தமிழ்ல பேசும்போதே நீ சுத்தமான ஆளுன்னு தெரியுதே. அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு முடி முழிக்கிற? என்னவோ பாலாவுடைய கையாள் மாதிரி. ஆமா, ஒரிஜினல் பொம்பளை ஒருத்தையும் கிடைக்கலையா? இதை கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க? அது என்ன இப்படி சொல்றீங்க? ஒரிஜினல் கூட்டு போறா ஊர் பெரியவங்க கட்டுருவாங்கல்ல, அதான் என்ன கூட்டு போறாங்க சொல்லுவையா? ஐயன் நீர் தொண்டைதானே வித்தியாசம். தொழில் திறமை அருமை. சரி சரி, போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே 4 பேர் தான் வரணும். போங்க. அதிகணறு தாண்டியாச்சு. நெல்லுங்க. நமஸ்காரம்மா. நீங்கெல்லாம் யாரு? என்னை பற்றி தெரியாதவர்கள் இந்த மாவட்டத்திலே இருக்க முடியாது. நான் தான் பொம்மண்ணா, மங்களப்பட்டி, ஐயாச்சாமி ஆர்மணிப்பட்டி, தங்கராசு தபேலா, கருவாயன் கள்ளப்பாட்டு, காமாட்சி ஸ்ரீபாட்டு. நாங்கள் கூத்து கலைஞர்கள். எதுக்காக போறீங்க? திருவிழாவிலே கூத்தாடுவதற்கு தான். திருவிழாவா? அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்களப்படும். கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்களா? ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே 50க்கு மேல் தானே. கண்டிப்பாக வருவார்கள். ராத்திரி நேரமாச்சே, பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்களா? அர்த்தராத்திரியில் தான் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள். விடிய விடிய ரசிப்பார்கள். குழந்தைங்க எல்லாம் கூட வருவாங்களா? வீடு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாள் திருவிழா தானே பொழுதுபோக்கு. விடுமுறையா? ஆமா, பொம்மண்ணா, கூத்துக்கு பாலா வருவானா? அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம். அவர் வருவாரா என்று கேளுங்கள். பாலா இல்லாமல் திருவிழாவா? கூத்துக்கு நாயகனே அவர்தானே. இந்த கூத்து முடியும் போது கூத்து முடியும் போது அந்த நாடிமுத்து பரிசல்ல அந்த பாலா குழந்தைங்களை புடிச்சு வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதுதான் திருவிழா கூத்துன்னு கொண்டாடுவீங்களா? நம்ப சொல்றிய? இது வரைக்கும் நம்புறதே என்னோட முட்டாள்தனம். மணி மேடம், இவங்களோட நீயும் போற. கூத்து முடிஞ்சாதானே பாலா தப்பிச்சு போவான். கூத்து முடியாம நீ பாத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த ஆள் பாலா கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் சரி சுட்டு. இந்த ஆளையா? இல்ல, பாலாவை. கங்கை மறையற் புகழ் மிகுந்த திகழத்தின முறைந்த வாசனை மிகு மகிழ சுகீர் தொண்டர் நேசனை திருவுத்திலகு கங்கை மறையற் புகழ் மிகுந்த திகழத்தின முறைந்த வாசனை மிகு மகிழ சுகீர் தொண்டர் நேசனை பல தீய பாதகக்காரராகிய சூழல் யாவரும் அளவே செய்த சிகரக்கேறி விளர்ந்த வேலனை யுவை தகர குழல்கள் வஞ்சி பாலனை கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம். வந்தோம் ஐயா, வேடவர் கூட்டம் வந்தோம். வெள்ளப்பூருதை ஏறி வெங்க கிடைக்கும் என்று வெள்ளப்பூருதை ஏறி வெங்க கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம். வந்தோம் ஐயா, வேடவர் கூட்டம் வந்தோம்.
வந்தோம் சபைக்கு என்று தந்தோம் வந்தனம் நன்று வந்தோம் சபைக்கு என்று தந்தோம் வந்தனம் நன்று வெள்ளக்கூறுத ஏறி எங்கள் கிடைக்கும் என்று வெள்ளக்கூறுத ஏறி எங்கள் கிடைக்கும் என்று வேடவ கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா வேடவ கூட்டம் வந்தோம் வந்தேனே வந்தேனே வெளியை தாண்டிய வெள்ளி வரும் வேளை ஆஹா ஆஹா வந்த வேடவர் ஓடுவார் அழுக்குறு மூளை வேலையை தாண்டிய வெள்ளி வரும் வேளை ஆஹா ஆஹா வந்த வேடவர் ஓடுவார் அழுக்குறு மூளை திசையிலும் எல்லை நடுகிலும் எங்கு தடினாலும் உங்களை ஐத்திடும் சொல்லுக்கு தப்பிடும் வேங்கை நானம்மா மல்லுக்கு நிற்கிற வீரன் யாரம்மா வேலையை தாண்டிய வெங்கை வரும் வேளை ஆஹா ஆஹா அந்த வேடவர் ஓடுவார் அழுக்குறு மூளை இந்த ஆண் பிள்ளைகளை இப்படி தாண்டி அன்னபூரணி சின்னதை பெருசா ஆக்கிடுவாங்க வீர தீர சூர யானை புலி சிங்கத்தை மண்ணில விழ வச்சேன்னு பெருசா சொல்லிட்டு குப்புற படுத்துக்கிட்டு என்னடி பண்றாரு குழி பறிச்சுக்கிட்டு இருக்காடியாக்கா கடப்பாறை இல்லாம எதுக்குடி எதுக்கா நம்ம வேங்கராசாவ அந்த குழியில விழ வைக்கத்தான் இந்த மூஞ்சியா பூனை ஒன்றை கண்டாரம்மா புலி என்று பதுங்கிக் கொண்டார் யானை ஒன்றை கண்டாரம்மா எமன் என்று பயந்து நின்றார் நாய் ஒன்றை கண்டாரம்மா நரி என்று பாய்ந்து சென்றார் பேய் என்று சொன்னேனம்மா நோய் கொண்டு படுத்து விட்டார் வேங்கை வந்து நேரில் நின்றால் ஐயோ பாவம் வேட்டைக்காரன் என்ன செய்வான் வேங்கை வந்து நேரில் நின்றால் ஐயோ பாவம் வேட்டைக்காரன் என்ன செய்வான் வாழிய செந்தமிழ் பாடன தமிழர் வாழிய வெங்கை கிடைக்கும் என்று வெள்ள போருதை ஏறே வெங்கை கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா செந்தமிழ் வாழன தமிழர் வெள்ள போருதை ஏறே வெங்கை கிடைக்கும் என்று வெள்ள போருதை ஏறி வெங்கை கிடைக்கும்